இந்த அடுத்த ஒரு வாரம் சம்பளம் போட போகிற ஒரு வாரம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பிரச்சனை தான். அவர் சொல்கிறாரு, பெரிய லெவலில் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். நாங்கள் ரொம்ப அடிப்படை ஆளுங்க. என் சமையல்காரிக்கு நான் எப்படி காசு கொடுப்பேன்னு தெரில. நான் கொடுக்கலனாலும் அந்த பொம்பளை கதி என்ன ஆகுன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் எனக்கு வீட்டு வாடகை நான் கட்டணும், அதை நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியல. அவர் எப்படி வாங்குவாருன்னு தெரியலை. பொருளாதாரம் சார், நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, எங்களுக்கு தெரியாது சார். அது நாங்கள் ரொம்ப சாதாரணம். கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சா எனக்கு 70 ஆண்டு காலம் எவ்வளவோ சுமைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு 30 நாள் அனுபவிப்பதில் என்ன பிரச்சனை? அது தப்பே இல்லை. நான் தாங்கிக்குவேன். என்ன செத்து போனால் கூட தூக்கி போட்டுருவாங்க. 70 வயசுக்கெல்லாம் போனால் போகிறான்னு. 20 வயசு பையனும் சேர்ந்துல போயிட்டுருக்கான். விலைவாசி குறைஞ்சி போச்சுன்னாரு. வாங்கிறதுக்கு காசு இருந்தாலும் சார், இப்போ இன்றைக்கி சினிமா தியேட்டரில் ஆள் இல்லை. ஒரு மிக பிரபலமான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, காலி. அந்த படம் இன்றைக்கி காலி, பெரிய அடி. ஏன்னா டிக்கெட்டுக்கு வாங்கிறதுக்கு காசு இல்லை. எந்த கருப்பு பணத்தை கொண்டு கொடுத்தீங்க? ஒரே ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன் சார் கவர்மெண்ட்டுக்கு. இந்த கருப்பு பண முதலைகள்னு சொல்லப்படுகின்ற சில 10 பேர் இருக்காங்களே, அவங்களுடைய சொத்துக்களையெல்லாம் நீங்கள் தேசியமயமாக்குங்களேன். ஒரே நிமிஷத்தில் எத்தனை காசு வந்துடுறாரா? ஏன் போட்டு வதைக்கிறீங்க? காங்கிரஸ் நன்றி. 60,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணேன்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறான். பகாமாவுக்கு பெட்ரோல் ஏற்றுறேன்னு சொல்லி கணக்கு காட்டுறான். பகாமாவில் 1.5 லட்சம் பேர் கூட இல்லை. அவங்ககிட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு பெட்ரோல் ஏற்றுறதுன்னு சொல்லி அவங்க கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா விட்டுருக்கீங்க. எங்களை பிடிச்சி வதைக்கிறீங்க. மாசம்பளம் வாங்குறவங்களை பிடிச்சி வதைக்கிறீங்க. எங்களுக்கு உங்கள் பொருளாதாரம் புரியல சார். இந்த தொழில்களை எல்லாம் அப்படியே தேசியமயமாக்கி அத்தனை பணத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துங்களேன். ஒரே நிமிஷத்தில் கருப்பணம் ஒழிஞ்சிடாது.